ஹாய் ஹலோ வணக்கங்க. ராத்திரி சாப்பாடு பட்டி மீன் விளாக் பார்த்துடலாமா? என்ன கதை வேணும் சொல்லி தரவா, என்ன வழி வேணும் அள்ளி தரவா, பொம்பளைங்க கேட்டா நான் தட்டினது இல்ல, வேண்டியத நீ கேளம்மா, பொட்டு வச்சம்மானு உன தொட்டுக்கிட்டேன் நானும் மினி திருநாளம்மா. அப்படி நம்ம சாப்பிடறதுக்கு என்னன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு குபேரா பிராண்ட் செங்கல்பட்டு அரிசியில பார்க்கணும் சோறு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஐயா இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. அப்போ ஒரு வழி பண்ணுவோம். நம்ம இதை மாத்திட்டு கரிச்சட்டிக்குள்ள போட்டு விரசுவோம். கரிச்சட்டியில கிழங்கு இதெல்லாம் இருக்கா, அதுக்கு உள்ளாடி அப்படியே கொஞ்சம் இந்த சுவாரெல்லாம் எடுத்து போட்டுருவோம். கடன்னு போட்டு விரசிடலாம். எப்பவுமே இந்த கரிச்சட்டியில போட்டு விரசி தின்னது ஒரு தனி சுகம். ஓகே, விரசியாச்சு. விரசிச்சிடலாமா? எப்பவுமே இந்த பழைய கறிக்கு இந்த செங்கல்பட்டு அரிசியில் வாங்கின சோறு ஜம்முன்னு இருக்க மாட்டேங்குது. நல்லா விரசி தின்றதுக்கு சோறு விரசி வச்சிருந்து பார்த்தீங்களா? இதுக்கு பச்சை உள்ளி வச்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும் பார்த்துடுங்க. சின்ன உள்ளி, சின்ன வெங்காயம் பழத்துக்கு நல்லது. ஓகே, சின்ன உள்ளி ஒடிச்சு வச்சுக்கலாமா? மிக்சர் கிட்ட தேயிலை காப்பி இருக்கு, அதுக்கு உள்ளாடி முறுக்கு பிச்சு போட்டிருக்கு. போடுவோமா? கோரட். ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான் ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன பார்த்தீங்களா, இங்கே இருக்கு இந்த சோசியல் மீடியாவும் சரி, நம்ம பொது வாழ்க்கையிலையும் சரி, நம்ம அழகாவோ நம்ம ரொம்ப கலராகவோ நம்ம அடுத்தவங்க பார்க்கறதுக்கு மினுக்கமா இருந்தாலோ, இல்லைன்னா பணம் படைச்சவங்களா இருந்தாலோ, இல்லைன்னா ரொம்ப பெரிய புகழ் அடைஞ்சவங்களா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாலும் சரி. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் சொல்லிட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபீமேல் லிரிக்ஸ் நிறைய நான் டான்ஸ் பண்ணுவேன். அப்போ எல்லாரும் என்கிட்ட நீ அதுவா இதுவா அப்படியோ இப்படியோன்னு நல்லா திட்டுவாங்க, உனக்கு ஆம்பளை பாட்டுக்கே ஆட தெரியாதான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு பையன், நிஜமாவே ரொம்ப அழகான ஒரு பையன் தான். அந்த பையன் ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சாங்ஸ்க்கு டான்ஸ் பண்ணியிருக்கான். அதுல போய் கமெண்ட்ஸ் பாக்குறேன், முத்தம் கொடுக்குறாங்க, உமா கொடுக்குறாங்க, ஹார்ட் தெரிக்க விடுறாங்க. அப்போ நீங்க எல்லாருமே சொல்றது ஒண்ணு, நடந்துக்கிறது ஒண்ணு. இங்க நம்மள அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் நான் சொன்னோம்ல, இல்லாதப்பட்டவங்க, கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணாலுமே நீங்க அவங்களை திட்டுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அதுக்கு நான் உடனே அழகு இல்லைன்னா நான் நினைக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பவுமே நான் அழகுதான், சரியா? இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் எப்பவுமே அடுத்தவங்க சொல்றதை நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன். ஓகேவா? என்ன இருந்தாலுமே அவங்களுக்கு பிடிச்ச வழியில நீங்க போங்க. சொல்றவங்க 1000 சொல்லுவாங்கங்க. அப்படியே நம்ம சாப்பாடு வீடியோ முடிச்சிடலாமா? முடிச்சு செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.